வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷிங் ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். 2025ஆம் ஆண்டு பிறந்தாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்டு நீங்கள்லாம் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு என்னோடய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். இன்றைக்கி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 87 நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வாங்க எபிசோடு ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எபிசோடில் அதே டிடிஎஃப் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தான் கண்டினியூ ஆச்சு. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆக்சுவலி இந்த வாட்டி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஒரு டாஸ்க்கையும் ஒரு நாளுமே நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகி பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் டாஸ்கில் நல்லா பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் நம்ம ரிவ்யூவில் பேச போகிறோம். இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றி உங்கள் தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்டு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாஸ்க்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்னிங்கே என்னென்னா ஒரு சின்ன டிஸ்கஷன் ரயானுக்கும் முத்துக்கும். பட் ஆனால் அந்த சின்ன டிஸ்கஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு ஆகி பெரிய வாக்குவாதமாகி அது ஒரு பெரிய முரண்பாடுன்ற ரேஞ்சுக்கு போய் 2 பேரும் ஆர்கியூ பண்ணுற அளவு போயிடுச்சு. ஆனால் அந்த பாயிண்ட் அவங்க பேசின பாயிண்ட் என்னென்னா, இப்போது நேற்று டாஸ்கில் என்னென்னா முத்து அவங்க ஆடும்போது என்னென்னா இந்த டாஸ்க், அதாவது யாரோட ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு பெல் அடிச்சுட்டு எரிக்கிறாங்களோ அவங்க அந்த கேம் விட்டு போயிடுவாங்கன்னு. அதில் 2 பாகமாக ஆடினாங்க. அந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் என்னென்னா ரயன் எல்லாரோட ஃபோட்டோவும் காலி பண்ணிட்டு அவர் வின் பண்ணிட்டார். ஸோ அது செகண்டு பாகமாக அவங்க கொடுக்கும்போது முத்து ஒரு ஐடியா பண்ணார். முத்து பேசிக்கலாக பண்ண ஐடியா என்னென்னா, அவர் அருண், ராணவ், தீபக், அப்புறம் விஷால், இவங்க 5 பேர், இவங்க 4 பேர் சேர்ந்து முத்துவும் சேர்ந்து நம்ம 5 பேர் டீம் போட்டுக்கலாம். அந்த 5 பேர் டீம் போட்டு ஆடும்போது அந்த 5 பேரும் என்னென்னா மற்ற 5 பேரை ஃபஸ்ட்டு அவுட் ஆக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம 5 பேருமே இண்டிவிஜுவல் கேம் ஆகலாம்னு சொல்லி அவர் ஒரு பிளான் போடுறாரு. ஸோ பேசிக்காக அது என்னென்னா, அந்த அவங்களோட டார்கெட் ரயானை அவுட் பண்ணணும். அதுதான் அவங்களோட டார்கெட். அந்த ரயானை அவுட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, முத்து இந்த மாதிரி டீம் போடுறாரு. பட் முத்து அந்த டீம் போட்டது என்னென்னா, கேம்லாம் முடிஞ்ச அப்புறம் என்னென்னா அந்த ரயான், மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா இவங்க அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 பேர் இருக்கும்போது அது ராணுவ எடுத்தோன்னு என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க 5 பேர் இருக்கும்போது ராணுவ போய் ஃபோட்டோ போடாமல் சுத்தியல் எடுத்துட்டார். அதில் அருண் முத்தோட ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டார். அப்போது சுத்தியல் காணணுன்னு ராணுவக்கிட்ட சுற்றி கட்டணும். ராணுவக்கிட்டேருந்து வாங்கிட்டு அருண் பெல் அடிச்சிட்டார். ஸோ முத்து அவுட் ஆகிட்டார். ஸோ இது நடந்தது நேற்று. இதை இன்றைக்கி என்ன பண்ணார்னா, இவர் ரயான் இன்றைக்கி காலையில் டாபிக் எடுத்துன்னு வந்துட்டு, இந்த மாதிரி முத்து நீங்கள்லாம் ஒருத்தர் காலி பண்ணி 5 பேர் சேர்ந்து டீம் போட்டு ஆடினீங்க, இண்டிவிஜுவல் கேம் ஆடல. 2வது இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாத்தையும் காலி அவுட் ஆகிறதுக்கு நீங்கள்லாம் பாய்ஸ்லாம் சேர்ந்து டீம் போட்டிங்கன்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இது என்னென்னா, இது ரயானோட பாயிண்ட்டு. ஆனால் ரயானோட அந்த பாயிண்ட் வைக்கும்போது அவர் தோத்துட்டாருன்ற அந்த ஒரு கோபம், அந்த ஒரு ஈகோவில் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அதை முத்து என்ன சொல்கிறாருன்னா, இது கேம் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். இதில் உன்னை அவுட் பண்ணணும், கேர்ள்ஸ்லாம் அவுட் பண்ணணுன்றதுலாம் பாயிண்ட்டு கிடையாது. நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஆடும்போது நாங்கள் என்னென்னா ஒரு டீமாக ஆடும்போது மற்ற 5 பேர் காலி பண்ணிட்டு நாங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடணுன்னு தான் பிளான் பண்ணோம். அதனால தான் அது சொல்லி இவ்வளோ தான் டாபிக் பேசினாங்க. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, முத்து நேற்று பிளான் போட்ட போது முத்து போட்ட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவர் ஏன் ராணவையும், விஷாலையும், தீபக்கையும், அருணையும் சேர்த்துக்கிட்டாருன்னா, முத்துவோட ஐடியா இப்போ இந்த 5 பேர், மற்ற 5 பேர் காலி பண்ணிட்டா இந்த 5 பேர் மட்டும் இருக்கும்போது ராணவ ஈஸியாக அவுட் பண்ணிடலாம், அருண் அவுட் பண்ணிடலாம். ஸோ தீபக்கு, விஷால், முத்து மட்டும் இருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கேம் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவருக்கு 3 பேரில் ஒரு பாயிண்ட் வந்துடும். இல்லை அவர் தீபக்கையும் விஷாலை கூட ஈஸியாக அவுட் பண்ணாங்கன்னா அவர் பாயிண்ட் வாங்கிக்கலான்னு தான் பார்த்தாரு. ஏன்னா அவரோட மைண்டில் இருந்தது ரயான் அவுட் பண்ணணும், 2வது மஞ்சரியும் ஜாக்லினையும் அவுட் பண்ணணும். அதுக்காக முத்து போட்ட ஸ்ட்ரோக்கு. ஆனால் என்ன ஆச்சு, ராணவ் நடுவில் வேறு ஒரு கேம் ஆடி விட்டார். ராணவ் எல்லாருமே அங்கே ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்கனால என்ன பண்ணிட்டாரு, ராணவ் கடை சுற்றியில் எடுத்துட்டார். அது அருணும் ராணவ் பேசி வச்சு பண்ண விஷயமே கிடையாது. அப்போ அருண் அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தோன்னு பார்த்தா சுற்றியில் காணணுன்னு முத்துக்கு ராணுவக்கிட்ட இருந்தோன்னு டக்குன்னு வாங்கி அடிச்சிட்டாரு. முத்து அவுட்டு. ஸோ இது முத்துக்கே அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜியில், அவர் உள்ளே போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியில் என்னென்னா அவருக்கே திருப்பி அதை அடிச்சிச்சு, பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் அது முத்து போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை. ஏற்கனவே முத்து அந்த காண்டில் இருக்காரு. இல்லை ரயான் வேறு என்னென்னா, நீங்கள் தனித்தனியாக கேம் ஆடலை, இண்டிவிஜுவலாக ஆடணும். நீங்கள் 5 பேர் சேர்த்து வச்சுன்னு ஒருத்தரை காலி பண்ணுறதுக்கு, ரயானை காலி பண்ணுறதுக்கு 5 பேர் சேர்ந்து ஆடுறீங்க, அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் அவுட் பண்ணுறதுக்கு 5 பேர் சேர்ந்து ஆடுறீங்கன்னு சொல்லி அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டார். இது பெரிய ஆர்குமெண்ட்டாக போயிடுச்சு. ஆக்சுவலாக இது ரயானும் முத்துமே பேசி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஜாக்லின் நடுவில் தேவையில்லாமல் புகுந்து
அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு முத்து நீ கையை கட்டின்னு பேசாத டென்ஷனாக இருக்குது, சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரயான் நீ ப்ரோவோக் பண்ண சொல்லி அவங்க தேவையில்லாமல் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டதில் இவங்க 2 பேர் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் ரயானும் முத்துமே சாரி சொல்லிட்டு ஒருத்தரோட புரிஞ்சு அதை சால்வ் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் தேவையில்லாமல் உள்ளே புகுந்து குழப்பினது மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை வந்து இன்னும் கொஞ்சம் ஈர்த்தடிச்சுது. மற்றபடி ரயான் ஒரு பாயிண்ட்டு சொன்னார், முத்த ஒரு பாயிண்ட்டு சொன்னார். இதெல்லாம் கேமில் நடக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சரி, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, எல்லாருக்குமே ஒரு ஐடியா வரும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டீம் திடீர்னு ஒரு அலையன்ஸ் போடுவாங்க, திடீர்னு உள்ளுக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, திடீர்னு கேமை மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, 1008 நடக்கும். அதுவும் டிக்கெட் டு ஃபினாலே என்னும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை பேசி முடிச்சிட்ட அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு போயிடணும். அதை தேவையில்லாமல் இன்னும் பெருசாக்கி பண்ணும்போது கேமில் இருக்க ஸ்பிரிட்டை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கே ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இது டெலிஃபோன் டாஸ்க்கு. இப்போ அதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்தாங்க. பெஸ்ட்டு ஸ்பீச்சில் வந்து என்னென்னா 3 நிமிஷம் டைம். அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே என்ன பண்ணணுன்னா இவங்க போயிட்டு கண்டஸ்டன்ஸ் போயிட்டு நான் ஏன் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து என்னென்னா பெஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து மஞ்சரியை சூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மஞ்சரிக்கு சூஸ் பண்ணலாம். மஞ்சரிக்கு 3 பாயிண்ட்டு. ஆனால் அந்த மஞ்சரிக்கு வர 3 பாயிண்ட் அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்க சும்மா எடுத்துக்க முடியாது. ஏற்கனவே பாயிண்ட் வச்சுருக்க 3 பேருக்கு ஒரு பாயிண்ட்டாக எடுக்கணும். உடனே மஞ்சரி என்ன பண்ணாங்கன்னா இவர் விஷால், ராணவ், ரயான் கிட்ட ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்கோர் போர்டில் மேலே இருக்காங்கன்னு. ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து மஞ்சளை சூஸ் பண்ணுது அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு மெத்தடில் சூஸ் பண்ணல. ஏன்னா வந்து சூஸ் பண்ணுறவங்க 3 பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் தட் மஞ்சரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒருத்தராக யோசிச்சு நமக்கு அந்த 3 பாயிண்ட் வரணுக்காக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக பேசியிருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதோ மார்னிங் ஆக்டிவிட்டி இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லைன்னு நினச்சி விட்டாங்க. இதுதான் பிக் பாஸ் வீட்டில் நடக்கும். பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற அதுவும் டிக்கெட் ஃபினால் வாரத்தில் நடக்கும்போது ஒவ்வொரு டாஸ்க்கு, ஒவ்வொரு விஷயம், மார்னிங் ஆக்டிவிட்டி, சும்மா உட்காந்து பேசும்போது வர ஆக்டிவிட்டி, சும்மா காட்டி கார்டனில் உட்காந்து ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டிக்குமே பிக் பாஸ் வந்து உள்குத்து வெளிக்குத்துன்னு ஏதாவது வச்சுருப்பார். அந்த மாதிரி மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி இவங்க சாதாரணமாக நினச்சது வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் 3 பாயிண்ட்டுன்ட்டார். அது 3 பாயிண்ட் இருக்குது, பெஸ்ட்டு ஸ்பீச்சின்னு சூஸ் பண்ணுற 3 பாயிண்ட் இருக்குன்றது ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ லேஸில் எல்லாரும் மஞ்சிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அந்த பாயிண்ட் வேணுன்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசியிருப்பாங்க. அந்த இதில் விட்டாங்க. மஞ்சரி ஈஸியாக 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ராணவுக்கு, ரயானுக்கும், விஷாலுக்கும் ஒரு பாயிண்ட்டு போச்சு. இதுதான் இந்த கேமில் நடக்குது ட்விஸ்ட்டு. இதெல்லாத்தையும் வச்சு தான் இந்த டிக்கெட் ஃபினாலே வாரமே நடக்குது. அதனால் பிக் பாஸ் வைக்கிற டாஸ்க்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லானா அது அவங்க ஆடுற மாதிரி தெரியல. அதுக்கடுத்து என்னென்னா நேற்று வந்து டெலிஃபோன் டாஸ்க் வச்சுட்டாங்க. டெலிஃபோன் டாஸ்க்குனா பேசிக்காக டெலிஃபோன் அடிக்கும் போது யார் டெலிஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுப்பார். அவங்க பண்ணக்கூடாது, அவங்க வேறு யாராவது சூஸ் பண்ணி அதை பண்ணணும். அதை சூஸ் பண்ணி பண்ணுறவங்க அந்த டாஸ்க்கை சப்போஸ் பண்ணலைன்னா அவங்க வேறு யாராவது ஆளை இவங்க வந்து திருப்பி செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணி பண்ணுறவங்க அந்த டாஸ்க் அந்த கொடுத்துருக்க டைம்குள்ளே முடிக்கலைன்னா யார் டெலிஃபோன் தராங்களோ அவங்க அவுட்டு. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான். ஸோ ஏன்னா ஃபோன் எடுக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் போய் எடுக்கலாமான்னு யோசிக்கணும். எடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்த டாஸ்க்கை யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக பண்ணணும். பண்ணும்போது அவங்க என்ன பண்ணணுன்னா அந்த டாஸ்க்கு முடிக்கலைன்னா இவங்க வந்து அவுட்டு. அதுக்கு சப்போஸ் யாருமே அந்த டாஸ்க்கு பண்ண விரும்பலைன்னா இவங்களுக்கு -1 பாயிண்ட் தான். ஸோ இது கொஞ்சம் யோசித்து ஆட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எல்லாமே அவசரப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு போய் ஃபோன் எடுக்கலாமான்னு யோசிக்கணும். ஃபோன் எடுத்துட்டால் அது கரெக்டாக பண்ணணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்கும்போது என்னென்னா இவர் முத்துவும் ரயானும் ஓடுறாங்க. அப்போ வந்து முத்து அதை தொட்டார். பட் ஆனால் ரயான் தொட்டாரா முத்து தொட்டாரான்னு கொஞ்சம் அங்கே ஒரு ஆர்குமெண்ட் போகுது. அதுக்குள்ளே ஜாக்லின் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. முத்து தான். ஆனால் இந்த ஜாக்லின் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டபுள் ட்ரிபிள் கேமாக தான் இருக்கும். ரொம்ப காரியவாதியாக இருப்பாங்க, ரொம்ப பச்சவந்தியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா திடீர்னு அவங்க பார்த்தா ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு சம்மந்தமாக அருணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு சம்மந்தம் தீபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் காரியம் ஆவலன்னு தெரிஞ்சிச்சுன்னா இல்லை காரியம் முடிஞ்சிச்சுன்னா உடனே பிளேட்டை மாற்றிடுவாங்க. பிளேட்டை மாற்றிட்டு வேறு ஒரு ஆளுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப சூஸியாக இருக்காங்க. அது வந்து ஓப்பனாக தெரியுது. அது மாதிரி என்னென்னா ரயானுக்கே அது வந்து தெரியுது. அதாவது ரயான் என்ன சொன்னார்னா சௌந்தரி கிட்ட போய் சொன்னார், 2 பேரும் வந்து தொட்டது கரெக்டாக இல்லையான்னு விசாரத்துக்குள்ளே பார்க்கறதுக்குள்ளே என்னென்னா ஜாக்லின் வந்து என்னென்னா இல்லை முத்து தான் தொட்டான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பார்க்கும்போதே தெரியுது அவங்க வாண்டடாக ஃபேவர் பண்ணுறாங்கன்னு. அப்படி பண்ண தேவையில்லை. அது என்ன விஷயம்னு பார்க்கலாம். அது ரெண்டாவது எல்லாத்துலேயுமே ஜாக்லின் இதுக்கு வந்து மூக்க நுழைக்கிறாங்கன்னு தெரில. 2 பேர் அங்கே தீபக் நின்று இருந்தார். தீபக் பார்த்தாரு. தீபக் கிட்டே கேட்கலாம், இல்லை முத்துவும் ரயானும் கொஞ்ச நேரம் பேசலாம். பேசுறதுக்குள்ளே என்னென்னா முத்து தான் தொட்டான்னு சொல்லிட்டு முத்து டக்குன்னு ஃபோன் எடுன்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்னா கேமோட ஒரு கான்செப்டே அது வந்து உடச்சி அதனால தான் சண்டை வரும், அதை தான் ஆர்கியூமெண்ட் வரும்.
ஸோ ஜாக்லின் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு வரும்போது ஒரு மாதிரி பண்ணுறாங்க, மற்றவங்களும் ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணுறாங்க. ரயானுக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அவர் போய் சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாரு, நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இவங்க வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணி முத்து ஃபோன் எடுக்க வச்சிட்டாங்க. ஆனால் முத்து ஃபோன் எடுத்து என்ன பண்ணார், முத்து தான் ஃபஸ்ட்டு அந்த டெலிஃபோன் டெஸ்ட்டில் ஆடுறது. முத்து ஃபோன் எடுத்து அவருக்கு டாஸ்க் என்னென்னா, அந்த ஒரு பேப்பர் கப்ஸ் வந்து அடுக்கணும். ஒரு ஒரு 90 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்னா ஒரு ஒரு 55 கப்போ எவ்வளோ அந்த நம்பர் மறந்துட்டாங்க, அது லேயர்ஸ் அடுக்கணும். இதுக்கு என்னென்னா முத்து வந்து யாராவது சூஸ் பண்ணணும் அங்கேயே ஃபோன்லேயே. அதனால் அவர் ரயான் சூஸ் பண்ணுறார். ரயானும் முத்துவும் போயிட்டு அந்த கேம் விளாட்றாங்க. பட் என்ன ஆகுதுன்னா அந்த 90 செகண்ட்ஸ் வந்து முத்து கவுண்ட் பண்ணுறதுல வந்து முத்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கவுண்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்து வந்து 73 75 செகண்டுன்னு வரும்போதே அங்கே பஸர் அடிச்சிச்சு 90 செகண்ட்ஸுக்கு. ஸோ அவர் முத்து சொல்கிற கவுண்ட்டை பேஸ் பண்ணி ரயான் அடிக்கிட்டு இருந்தபோது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ரயான் ஆல்மோஸ்ட் முடிக்கலான்னு நினச்சிருந்தார். 75 தானே வருது, ஒன்று 15 செகண்ட்ஸுக்கு முடிச்சிடலான்னு நினச்சதுக்குள்ளே பஸர் அடிச்சிச்சு. ஸோ முத்து வந்து அதை மிஸ் பண்ணிட்டார். முத்து வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கரெக்டாக கவுண்ட் பண்ணியிருக்கணும். முத்து வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணியிருந்தாருன்னா ரயான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பார். ஸோ முத்துவோட மிஸ்டேக் தான் அது. அதனால் முத்து கேம்லேருந்து அவுட் ஆகிட்டார். அடுத்த வாட்டி ஃபோன் அடித்த போது என்னென்னா போயிட்டு தீபக் எடுத்தார். தீபக் எடுத்தோன்னே என்னென்னா 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுன்ட்டாங்க. ஸோ 5 லிட்டர் தண்ணி வந்து எவ்வளோ 360 செகண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 320 செகண்ட், 6 நிமிஷம் நினைக்கிறேன், 6 நிமிஷத்துக்குள்ளே குடிக்கணும்னு. அதுக்கு இவர் வந்து தீபக் என்ன பண்ணுறாரு, ராணவ் சூஸ் பண்ணார். ஆனால் 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு எம்டி ஸ்டமக்கில் வந்து மேபி ஒரு 2 லிட்டர் குடிக்கலாம், மிஞ்சி போனால் ஒரு 2.5 3 லிட்டர் குடிக்கலாம். அதுவே ரொம்ப கஷ்டம். 5 லிட்டர் தண்ணி வந்து அதுவும் 6 நிமிஷத்தில் குடிக்கிறதுன்றது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம். டைம் இங்கே மேட்ரு கிடையாது. வயிறில் கெப்பாசிட்டி என்ன மார்னிங் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வேறு ஒரு ப்ராப்ளம். ஆனால் ராணுவால் அது முடிக்க முடியல. ஸோ தீபக் அவுட்டு. ஆனால் ராணுவ ட்ரை பண்ணார், பட் ஆனால் முடியல, தீபக் அவுட்டு. அடுத்த வாட்டி ஃபோன் வச்ச போது என்னென்னா இவங்க ஜாக்லின் எடுத்தாங்க. ஜாக்லின் எடுத்தோன்னு என்னென்னா பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ இந்த கேமை வந்து யார் சூஸ் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்காக ஆடுவாங்க, பட் அவங்க ஆடுற கடைசி டாஸ்க்கு தான், இதுக்கு மேலே அவங்க டிக்கெட் ஃபினாலில் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது யார் ஒத்துப்பா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் ஜாக்லின் வந்து விவரமாக என்ன பண்ணாங்கன்னா, டப்புன்னு வந்து அந்த அதாவது ஃபோன் எடுக்கும் போதே சொல்லணும் இந்த மாதிரி யாரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னு. ஜாக்லின் வந்து விவரமாக என்ன பண்ணாங்க, அருண்ன்ட்டாங்க. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்துக்குமே ஜாக்லின் வந்து அருணை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அருண்னாலே ஜாக்லினுக்கும் அருணுக்கும் சண்டை தான் வரும், எப்போ பார்த்தாலும் முட்டின்னு இருப்பாங்க. இப்போ இந்த இது மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஏன் ஜாக்லின் வந்து அருணை சூஸ் பண்ணுறாங்க கேட்டால், அந்த இடத்துல எனக்கு டக்குன்னு தோணிச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. ஏன் டக்குன்னு தோணும், அவங்க சௌந்தர்யான்னு சொல்லலாம், ரயான்னு சொல்லலாம்ல. ஏன்னா சௌந்தர்யா சொல்லலாம், சௌந்தர்யா ஃப்ரெண்டு, கேமில் டாஸ்கில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, ரயானை சொல்ல முடியாது. அப்புறம் கேட்டாங்கன்னா அவங்க ரயான் மேபி பண்ணுவார், ஆனால் அவர் டாஸ்கில் ஆடணும். முத்து வந்து சொல்ல முடியாது, ஏன்னா முத்து அப்போ தான் ஜாக்லின் கூட டீலிங் போட்டுருக்காரு, அவரை சொல்ல முடியாது. தீபக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்க, மஞ்சரி பவித்ராலாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் விஷால் வந்து கேட்க மாட்டார், அப்போது ராணுவும் கேட்க மாட்டார். அப்போ யார் இதில் வந்து வேலைக்கு ஆகாது? அருணை வந்து நல்லா வந்து ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிளானில். ஏன்னா அவங்க அருணை வந்து எந்த விஷயத்துலையுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, நல்லா பேச மாட்டாங்க, எதுனாலும் சண்டை போடுவாங்க, ப்ராப்ளமு. ஆனால் இந்த டாஸ்க்கு மட்டும் ஏன் அருணை சூஸ் பண்ணுறாங்க? அதுவும் என்ன டாஸ்க்கு, இதுக்கு மேலே டிக்கெட் ஃபைனலே ஆட முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கே அருணை சூஸ் பண்ணுறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா அருண்கிட்ட போய் பேசுகிறாங்க, நான் ஏதோ யோசனை சொல்லிட்டேன், டக்குன்னு சொல்லிட்டேன், அந்த நேரத்தில் தோணுச்சு சொன்னேன். அதெல்லாம் சும்மா டுபாகு இருக்காது. அதெல்லாம் ஜாக்லின்லாம் என்ன பயங்கர எவ்வளோ விவரமான ஒரு பிளேயர். அவங்களாம் எதுனாலும் யோசித்து கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அருண் தான் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் பார்ப்பார், இலகின மனசுனால அருணை போய் சொன்னாங்க. நல்ல வேலை அருண் ஒத்துக்கலை, ஏன்னா இது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது அருண் மேபி ஒத்துந்தாலும் ஒத்துந்துருக்கலாம், பட் ஆனால் நல்ல வேலை அருண் ஒத்துக்கலாம். அதான் ஜாக்லின் வேறு வழியில்னு சொல்லி யாருமே ஒத்துக்கலனால -1 வந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் அது வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஃப்ரெண்டு தானே அவங்க சொல்லணும், ஃப்ரெண்டுன்னு சுற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபேவர் பண்ண ஃப்ரெண்டை சூஸ் பண்ணல, ஃப்ரெண்டெல்லாம் காப்பாற்றிட்டு ஃப்ரெண்டெல்லாம் சேவ் பண்ணிட்டு அவர் மட்டும் டாஸ்க் ஆடாமல் போகணுமா? இது கதையாக இருக்குது. அதெல்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது, எப்படி டக்குன்னு தோணும். அதுதான் ஜாக்லின் வந்து அந்தந்த நேரத்துக்கு ஆளை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது அதுக்கேற்ற ஆளை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது அதுக்கேற்ற ஆளை சூஸ் பண்ணுறது. அது வந்து அருண் கொஞ்சம் விவரமாக இருந்ததுனால அவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார். இல்லைனா அருணுக்கு கண்டிப்பாக அது பெரிய ஆப்பாக தான் இருந்திருக்கும், அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு. அதனால் ஜாக்லின் -1 வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா இவர் அவங்க பேர் என்ன, சௌந்தர்யா சூஸ் பண்ணதுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஃபுல் மீல்ஸ், நிறைய திங்ஸ் இருக்குது, என்னென்னமோ வச்சுருக்காங்க ஐட்டம்ஸ், டிஷ், அதெல்லாம் வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்ணும். அந்த விஷால் கஷ்டப்பட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறாரு. விஷால் அதை சாப்பிட முடியல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணார் விஷால், ஆனால் சத்தியமாக முடியல. வாமிட்லாம் எடுத்து சாப்பிட பார்த்தாரு, முடியல. அதனால் சௌந்தர்யா அவுட்டு. ஸோ இந்த மாதிரி 4 பேர் தான் டெலிஃபோன் டாஸ்க் எடுத்தாங்க, 4 பேருமே. அதில் ஜாக்லின் மட்டும் -1 இருந்தாங்க, மற்ற எல்லாமே அவுட்டு. இதனால் என்ன ஆச்சுன்னா, முத்து வந்து சொல்லிட்டு இருந்தார் வீட்டில் பேசும்போது,
இந்த மாதிரி டெலிஃபோன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும், தைரியம் இருக்கிற ஆள் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். முத்து அதை எந்த ஆங்கிளில் சொன்னாருன்னு பார்த்தா, நமக்கு வந்து ஒரு கேமாக அது கொஞ்சம் முன்னாடி போகணும், அது வந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் போகணுன்ற ஆங்கிளில் சொன்னார். ரெண்டாவது என்னென்னா, முத்து வந்து அவர் அவுட் ஆகிட்டார். ஃபோன் அடிக்குது, யாருமே போய் எடுக்கிறதுக்கு சரியா இல்லைன்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், முத்து அவருக்கு இருக்கிற ஒரு கடுப்பு, எரிச்சல், கோவம், கேமாக ஆட முடியல, எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு கடுப்பில் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் முத்து அப்படி சொல்லக்கூடாது. அதாவது கேம் எடுக்குது, ஃபோன் எடுக்குது, ஒரு தைரியம் வேணும். அப்போ தைரியம் வந்தால் போய் ஃபோன் எடுன்னு சொன்னார். ஓகே, அது வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து இருக்கும்போது யாராவது எதாவது ஒன்று பேசின்னு தான் இருப்பாங்க. அது வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு போர் அடிக்கும், இல்லை மண்டையில் ஏதாவது ஒன்று ஓடும், இல்லை நம்ம டாஸ்கில் அவுட் ஆகிட்டோம்னு சொல்லி ஆயத்தட்டு தோணும்போது அவங்க சொல்ல தான் சொல்லுவாங்க. பட் அதை வந்து ரயானு, மஞ்சரி எல்லாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. நீ எப்படி சொல்லலாம், தைரியம் இருக்கும் தான் எடுக்க முடியும், தைரியம் தான் எடுக்க முடியும்னு சொல்லணும்னு சொல்லி எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. முத்தா அவர் ஏதோ பாயிண்ட்டு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லி இவங்க பாட்டு கம்முன்னு இருந்துடலாம், அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் இவங்க சீரியஸாக இது பண்ணும்போது என்ன ஆனால் இவங்க சீரியஸாக இது பண்ணும்போது இவங்களோட கேமில் இருக்க கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிடும். இவங்க இக்னோர் பண்ணிடலாம், அதெல்லாம் கண்டிக்கக்கூடாது. முத்து பாட்டு ஏதோ பேசிட்டு போகிறான்னு சொல்லி கம்முன்னு விட்டுணும். அடுத்த வாட்டி ஃபோன் வச்சுன்னா வேணுன்னா போய் ஃபோன் எடுக்கணும், இல்லைனா விட்டுறணும், கவலைப்படக்கூடாது. ஆனால் அடுத்த டாஸ்க் ஏதாவது வருதா, ஃபோன் டாஸ்க் இல்லாமல் வேறு ஏதாவது டாஸ்க் வருதா, அதில் நல்லா ஆடி பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அதுதான் இவங்க பண்ணுமே தவிர இவங்க வந்து அதை வந்து பெருசாக இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணாங்க ட்ரிகர் ஆகிடுவாங்க சில பேர். முத்து இப்படி சொன்னோன்னு என்ன பண்ணாங்கன்னா, ரயான் அது பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு, மஞ்சரி பர்சனலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லி அது ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை ஆர்குமெண்ட் போச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன, ஜாக்லின் வந்து முத்துன்னு ஃபேவர் பண்ண ஜாக்லின் வந்து என்னென்னா திடீர்னு வந்து பிளேட்டை மாற்றி முத்துக்கு அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, முத்து கூட சண்டை போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, முத்து கூட எல்லாமே வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் நேற்று. இப்போ இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான். இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குன்னு வச்சதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஃபோன் டாஸ்க் வச்சதுக்கப்புறம் ஒருத்தரும் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு மாற்றி பயங்கர மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி டாஸ்க் ஃபுல்லாகவே இப்படி தான். டாஸ்க்கும் நல்லா இருந்தது. இந்த டெலிஃபோன் டாஸ்கில் வந்து நிறைய பேர் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. டெலிஃபோன் டாஸ்க்கு நாளைக்கும் கண்டினியூ ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த நாளைக்கு 2 நாள் இருக்குமா, இல்லை நாளையோட டெலிஃபோன் டாஸ்க் முடிஞ்சிருமான்னு தெரியல. பட் ஆனால் டெலிஃபோன் டாஸ்கில் மூலமாகவே நிறைய பேர் அந்த டெலிஃபோன் டாஸ்க்லேருந்து நிறைய பேர் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி டாஸ்க்குன்னு வைக்கும்போது அவங்க வந்து விளையாடலாம், பட் டெலிஃபோன் டாஸ்க்லேருந்து எல்லாமே அவுட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நடந்தது. ஸோ பாயிண்ட்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்துகிட்ருக்கு. ஸோ ரயான் அண்ட் விஷால்லாம் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன டாஸ்க் இருக்குதுன்னு தெரியல. அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த வாரம் யாரெல்லாம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்டு இந்த வீக் முடிஞ்சு அடுத்த வாரம் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நாமினேஷனில் வருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ எல்லாருமே நாமினேஷனில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு யாரை வெளில அனுப்புகிறாங்கன்றது தான். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் ஃபைனல் வீக்கு. ஸோ நம்ம நாளைக்கு டாஸ்க் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் இன்றைக்கோட ரிவ்யூ. நீங்கள் இன்றைக்கி ரிவ்யூ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் மீண்டும் நாளைக்கு டே 88 ரிவ்யூவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.